வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 16/12/2024 முதல் 22/12/2024 வரை ஒவ்வொரு வாரம் நீங்கள் கொடுத்து கொண்டு வரக்கூடிய பேராதரவுக்கு நன்றி. SRM நிர்வாகத்தினருக்கும் இளையவேந்தர் ரவி அண்ணன் அவர்களுக்கும் நன்றிகள் பல. இந்த வாரத்தில் மார்கழி மாதம் ஆரம்பிக்கின்றது, கார்த்திகை முடிகிறது. 16/12/2024 13/1/2025 வரை இருக்கக்கூடிய நாட்கள் மார்கழி. மார்கழி மாதம் என்றாலே எல்லோருக்கும் தெரிந்தது தான், பெருமாளுக்கு விசேஷம். காலையிலே பஜன்லாம் இருக்கும். நீங்கள் பிறந்த கிழமையில் அந்தந்த ஊர் கோயில் பெருமாள் கோயில்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் செல்வது நன்மை. எல்லா நாட்களிலும் பிரம்ம முகூர்த்தம் விசேஷம். ஆனால் மார்கழியில் அதிக விசேஷம், அதி விசேஷம். ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். எந்த கோயில் கூட சிஸ்டமேட்டிக்காக 6 மணிக்கு திறக்கக்கூடிய கோயிலெலாம் மார்கழியில் மட்டும் தனுர் மாதத்தில் விடியற் காலையில் 4 மணிக்கே திறந்து விடுவார்கள். அதனால்தான் மார்கழி மாத பிரம்ம முகூர்த்தம் என்பது பெரிய விசேஷம். ஒரே ஒரு நாள் பிறந்த கிழமையில் ஒரு நாள் விடிய காலையில் விளக்கேற்றுவது, சூரிய உதயத்துக்கு முன்பாக ஏற்றுவதோ அல்லது அந்த நாளுக்கு உண்டான ஓரையில் ஏற்றுவதோ விசேஷம். மார்கழி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். மார்கழி மாதம் என்றாலே மேஷத்திற்கு யாத்திரைகள் அதிகமாக இருக்கும். குலதெய்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். செவ்வாய் நீச்சமாக இருப்பதனால் எப்பொழுதும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு விளக்கேற்றுவது விசேஷம். மார்கழி அற்புதமான அமைப்பு ஏற்படும். தொழிலில் இருந்த இடை பிரச்சனைகள் தீரும். நிறைய வேலை பளு காணப்படும், நிறைய டிராவல் காணப்படும். அந்த டிராவலில் நிறைய சிக்கல்கள்லாம் போயிடும். பண வரவுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். பிஸியாக இருக்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம் மேஷத்திற்கு. தேகாரிக்கு ஆஷூஷல் தான், வயிறு தான், சுகர் கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரொம்ப கவனமாக இருக்கணும். மார்கழியில் சூரியன் 8ல் வராது. சட்டத்துக்கு உட்பட்ட விஷயமாக பார்த்து எடுக்கணும். சட்ட சிக்கல் உள்ளவர்களுடன் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அதீத கவனம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். புதிய முயற்சிகள் சிறிது தடை ஏற்படும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கண்ணு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். விநாயகர், அனுமன் வழிபாடெல்லாம் நமக்கு நல்லது நடக்கும். தொழிலில் நல்லா இருக்கும். வாக்குவாதம் செஞ்சால் தொழில் போய்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். அலர்ஜி, ஒவ்வாமை, விநாயகர் வழிபாடெல்லாம் முக்கியம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், வண்டி வாகன மாற்றம்லாம் நல்லாயிருக்கும். எதில் கவனமாக இருக்கணும்? எதில்? குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேகாருக்கும் குடும்ப விஷயத்தில் ரொம்ப விட்டு கொடுத்துப்போம். காதல் அமைப்பில் அப்படி தான் இருக்கணும். சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தை தந்துடும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். ஏற்றம், அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு மிதுனத்துக்கு ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? கடகம். துர்கையை பிடிச்சிக்கோங்க. வயிறு சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைனா பார்த்துக்குங்க. எல்லாமே ஜெயந்தான் மார்கழியில். பழைய கடன்கள் செட்டில் ஆகிறது, உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவது, உத்தியோகத்தில் புது தொழில் வர்றது, புது கௌரவம் ஏற்படுவது, மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாவது, அதிகமான அலைச்சல்கள் இருந்தாலும் கௌரவம் ஏற்படுவது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வருவது, உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் பெறுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது, செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம் கடகத்திற்கு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய அற்புதமான அமைப்பு. அதேபோல் பிள்ளைகளுடன் மட்டும் வாக்குவாதம் கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் பெரிய அளவுக்கு குடும்பத்தில் குழப்பத்தை தரும். தேகாரோக்கியம், கால், முதுகு, பாதம் அது ரொம்ப பார்த்துக்கணும். திடீர்னு மனசோர்வு ஏற்படும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கணவன் மனைவி காதல் அமைப்பு, உறவு அமைப்பு, நட்பு அமைப்புலலாம் பிரச்சனை தரும். என்னடா இதுன்னு ஆகிடும். ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வந்தால் சீக்கிரமாக முடிகிறது, இந்த வாட்டி முடியலேன்னு பதட்டம் வரும், நம்பிக்கை போயிடும், மன அழுத்தம் ஏற்படும். படிக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான காலகட்டம். தொழில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். 10ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனால தொழில் அமைப்பிலெல்லாம் மே மாதம் மாற்றத்துக்குள்ளாக நம்மளை மாற்றிவிடக்கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி. தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு எல்லாம் ஏற்றம். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். பணவருக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக குடும்பத்தில் மட்டும் அதிக கவனமாக இருக்க வேண்டும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுகளுக்கு கவனமாக இருக்க வேண்டும். இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் போதும். ஏற்றத்திற்கு உண்டான அமைப்பு காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கல் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். குடும்பத்தில் மட்டும் விட்டு கொடுத்து போகுங்கள். குடும்ப விஷயத்தில் கவனமாக இருங்கள். என்னை திட்டினாலும் பரவாயில்ல, அதில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும். மற்றபடி நல்லா இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் அலர்ஜி, சளி தொந்தரவு, அந்த ஃப்ளூ காய்ச்சல்லாம் விஷயம் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். பதட்டம் இல்லாமல் மாதம். மனதிற்கு இனிமை ஏற்படும். ரொம்ப நாட்களாக தேக ஆரோக்கியத்தில் இருந்ததுக்கு சரியான மருந்து மாத்திரைகள் கிடைக்கும். இருந்தாலும் ஸ்ட்ரெச்சிங் செய்து கொள்வது நன்மை. சுளுக்கு, கைகால் பிடிப்பு இதுதான் பிரச்சனை. நல்ல அனுகூலம் காணப்படும். உத்தியோகத்தில் கண்டிப்பாக ப்ரமோஷன் காணப்படும். வங்கிகள் கடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்லது ஏற்படும். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். வாக்குவாதம் இல்லாமல் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு மற்றும் பார்த்து கொள்ள வேண்டும். காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவு சிறிது கவனம். கண்டிப்பாக செவ்வாய் நீச்சம். விநாயகரையும் முருகரையும் சுப்பிரமணிய புஜங்கத்தையும் கேட்பது உங்களுக்கு மன அழுத்தத்தை தீர்க்கும். தேக ஆரோக்கியத்தில் வயிறு, கழிவுகள் போராடெல்லாம் தொந்தரவு பண்ணுவோம். லோ பிபியெல்லாம் ஆகும். ஹார்மோன் குறைபாடெல்லாம் ஆகும். மூட் ஸ்விங் அதிகமாக வரும். குடும்பத்தில் ரொம்ப கோவப்படுவீங்க. எப்படி உங்களை சமாளிக்கிறதுனே தெரியாது. குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஏன்டா இவ்வளோ கோவப்படுறோன்னு நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஏதோ இதோட உலகமே அழிகிற மாதிரி அவ்வளோ ஆவேசப்படுவீங்க.
எல்லாரும் உங்களை ஏமாத்துகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கொஞ்சம் அமைதியாக இருங்க. ராசிநாதன் செவ்வாய் நீச்சமாக இருக்கனால வம்பில் மாட்டிக்காதீங்க. முடிஞ்சால் மார்கழி மாதம்லாம் எப்பப்போ முடியுதோ பசுமாடுக்கு அகத்திக்கீரை தவிர கொடுக்கறது நல்லது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. விநாயகர், கணபதி, அனுமன், நரசிம்மர் இதில் ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கணும். சூரியன் இருப்பதனால் தலைவலி, வயிறு. மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிக கவனம். அட்வைஸே கூடாது. ஃபோனில் பேசுகிறச்ச கம்மனும். உறவு முறையை பற்றி எதுக்கு வருத்தப்பட்டு இருக்கீங்க? குறிப்பாக துணை அல்லது துணைவியார் வீட்டின் சம்மந்தப்பட்ட உறவுகள் முறையை நினைத்து நீங்கள் பணாத்த ஆரம்பிச்சிருவீங்க. அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சூரியனின் பார்வை 7ஆம் இடத்தில் இருப்பதனால் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் செலவுகள் காணப்படும். உங்கள் பிள்ளைகளுக்கு செலவு செய்வதற்கெல்லாம் வருத்தப்பட்டால் எப்படி? தொழில் அமைப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம். தொழில், உத்தியோகம், படிப்பு, பணவரவு எல்லாம் அனுகூலம். வண்டி வாகன மாற்றம் அற்புதமாக இருக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். பெரிய பொறுப்பு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பதவிகள், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட தடை தவிடுபடியாக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் காணப்படும். செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புத ஏற்றம் ஏற்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி. முதுகு, வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு சிறிதாக இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை. தெய்வ வழிபாடுகளுக்கு கண்டிப்பாக பெண் தெய்வ வழிபாடு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தம், பணவரவு, பொருள் சேர்க்கை எல்லாம் ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். வயிறு, கழுத்து, முதுகு தண்டுவிடும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த மனத்தாங்கல் நீங்கும். பொறுமையாக பேசிக்கொள்வது நன்மை தரும். யாரிடத்தில் பகைமை இருந்தாலும் கோபதாபம் வேண்டாம். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், லாப மாற்றம் காணப்படும். சிலருக்கு உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த டிராவல் ஏற்படும். குடும்பத்தாருடன் வெக்கேஷன் போகக்கூடிய பிராப்தம்லாம் ஏற்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்படும். செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது அற்புதமான அமைப்பை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். ராகு, கேது அமைப்பு இருப்பதனால் கோளார் பதிக்கும் நன்மை. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இருந்த அத்தனை தடையும் நீக்கும். என்னடா தொழில் செய்யலாம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு ஏறும். ப்ரமோஷன் கை கொடுக்கும். பணவரவு வரும். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். கண்டிப்பாக வார்த்தைகளில் பல்லு, காது, மூக்கு, தொண்டை, சளி, லோ பிபி, ப்ரெஷர் மட்டும் பார்த்துக்கணும். செவ்வாய் நீச்சமாக இருப்பதனால் வார்த்தைகளில் தேன் தெளிவு வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். ராகு சாரம் அதிகரிப்பதனால் கண்டிப்பாக ராகுடைய அமைப்பு தொந்தரவு இல்லாமல் இருக்க நரசிம்மர், காயத்ரி, நரசிம்மர் வழிபாடெல்லாம் சகல விதத்தில் நன்மை. எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தை தரும். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் டக்கென்று ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம்.